ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேண்ட்டு தைக்க போகிறோம். கிழிஞ்ச பேண்ட். எங்கள் வீட்டுக்காரர் பேண்ட்டில் நான் கிழிச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்காரரை அழிக்க முடியாத வாட்டுக்கு நான் பேண்ட்டை கிழிச்சிட்டேன். எதுக்கு எடுத்தாலும் போக சொன்னால் நான் என்ன சொல்ல முடியும்? அவரையும் அடிக்க முடியாது. என்ன பண்ணுறது? அதனால தான் அவங்க போட்டு பேண்ட்டை கிழிச்சிட்டேன். ஆனால் இப்போ அவர் ராத்திரிக்கு எனக்கு தச்சு கொடு, நாளைக்கு நான் போடணுங்கிறாரு. கடவுளை நானும் கொடுக்கலாம், கொடுத்து தானே தொடங்கும். என்ன பண்றது? ஊசியா கொடுக்கலாமா? கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. அச்சோ, 6 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குது. மாட்டிருச்சு. வலைக்குள்ள மீன் மாட்டின மாதிரி மாட்டிருச்சு. வைக்கலாமா? ரூமான குண்டி வச்சுட்டு ஓயாம கிழிச்சு கொண்டுட்டு வந்தா நானே எத்தனை தடவை தான் தைக்கிறது. நீ இதுக்கு எத்தனை குத்தம் சொல்றாங்களோ தெரியும். கண்டிப்பா குத்தம் வரும். கிழிச்சுக்கிட்டு வந்து நீ என்ன தச்சு கொடுத்துருக்கட்டேன்னு கேட்க போறாரு. வந்துருச்சு. மிஷின்ல தச்சா கிழிஞ்சிட்டு போகுது, கையில தைக்க போட்டாங்க. இவரு மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் பசங்களும் அப்படி தச்சிட்டோம். ஒட்டெல்லாம் தச்சிட்டோம். பாருங்க, இப்படியாதான் ஒவ்வொரு பேண்ட்டையும் ஒவ்வொரு சட்டையும் கிழிச்சிடுறது போவதில்ல. அப்புறம் நான் இப்படிதான் அவங்க தச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். எனக்கு வேற வழியே தெரியல, எப்படி அவங்கள திட்டுறது. தச்சாச்சு. கிழிச்சு வச்சிருக்கிறியா? பாருங்க, நீங்களே இப்படியே போல கிழிச்சு கிழிச்சு கொண்டு வராங்க. எனக்கு அப்புறம் கிறந்து போயிடுச்சு. அதனால அந்த பேண்ட் தைக்கிறத காட்ட முடியல. எங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த பாட்டை பார்க்கலாம். அடுத்து என் பையலோட ஜட்டி தைக்க போறோம். இங்க அங்க அருவமான குண்டி அப்பப்பா கிழிச்சு வச்சுட்டு வரேன். இந்த வீடியோவில் என்னைய குழம்ப சொன்னாங்க. என் வாழ்க்கையோட குழம்ப சொன்னாங்க. அதாவது உங்கள் பாஷையில் சொன்னோம்னா ரேண்டு பண்ண சொன்னாங்க. போறாங்க, கிழிக்கிறாங்க, வாராங்க. அந்த கிரிக்கெட் இல்லைன்னா உலகமே இல்லாத மாதிரி. இதே வேலையா? காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கு சாப்பாடாக்கி சோறாக்கி குழம்பு வச்சு சோத்தாங்கை பக்கம் ஒரு ஆளை கொண்டு போய் விடணும், வாட்டாங்கை பக்கம் ஒரு ஆளை கொண்டு போய் விடணும், மறுபடியும் சாயந்தரம் கூட்டிட்டு வரணும். இத்தனை வேலை அவங்களுக்கு செஞ்சது மாதிரி தத்தாம மறுபடியும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன சோத்துல உப்பை காணோம், குழம்புல உப்பை காணோம், காரத்தை காணோம், சைடுக்கு ஆம்பளைட் போடு, ஆப்பாயில போடு, உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பேசணும். குழம்புல உப்பு இல்லைன்னா உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. பின்ன குழம்புல உப்பெல்லாம் நிறைய இருக்கு, வேணுமா 4 இருந்து உப்பு போடுறேன். பிபி பேஷண்ட் நீயே, உனக்கு இருக்காது, உனக்கு ஏத்தாப்ப நீ போட்டுக்கிற. அதாவது உங்களோட நான் சண்டை கட்டி உங்களோட கத்தி எனக்கு பிபின்னு சுகர் ஒண்ணு தாண்டா வரல. உப்பு போட்டேன்னு ஒத்துக்க. நான் உப்பு போடுறேன். நாம அப்படி எப்படி சோத்துல குழம்புல உப்பு பார்ப்பான், ஊற்றி நக்கி பார்ப்பான். ஊற்றி நக்கி பார்க்குறப்ப உப்பு நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா உப்பு இல்லை, காரம் இல்லை. எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு உப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, காரம் இல்லைன்னு சொல்லிட்டா. இதெல்லாம் என்ன சோறுன்னு கேட்குறாங்க. நான் அதுக்காக போய் செப்புக்கு படிச்சுட்டா வந்து செய்ய முடியல. இது செஞ்சு தரதே பெருசு. இந்த தையலை கத்துறதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இன்னும் 10 ரூபா தான் கேட்டேன். வேற ஒன்று சிப்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டு திங்கிறதுக்கு கேட்டுக்கிட்டேன். என்ன கேட்டா தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரர், நீ சம்பாதிச்சாதான் அருமை தெரியும்னு கேட்டாரு. நான் 2 நாளா சிப்ஸு காசு கேட்டேன். வெறும் 10 ரூபா கேட்டேன். 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க, 10,000 திட்டுச்சு. வந்துச்சு பாருங்க ரோசம். போனே பாருங்க தையல் கிளாஸ்க்கு. ஃபர்ஸ்ட் போனே எம்மிங்க பண்ண சொன்னார். இப்படியாவது கத்துக்கணும். இவங்க முன்னாடி நம்ம 1 ரூபா கூட காசு கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு போனேன். 22 நாள்ல ஜாக்கெட் கற்றுக்க ஆரம்பித்தேன். நல்ல பாம்பே கட்டிங் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. சூப்பர் கட்டிங். ஆனால் நல்லா சொல்லி கொடுத்தாரு, பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. அப்போ எனக்கு பாசம் வராதுங்க.
அங்கே போகிற இங்கே தெலுங்குல பேசணும். எனக்கு சுத்தமாக பாசம் வராது. நான் கையில் பேன்னு அதாவது ஊமையை பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பேசிக்கிட்டு சமாளித்து கற்றுக்கிட்டு வந்தேன். வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜாக்கெட் தைச்சேன். அதுக்கு அவள் ஜாக்கெட் தைச்சி அந்த ஜாக்கெட்டுக்கு அவங்க தானே நம்மளுக்கு காசு தரணும். ரிட்டன் நான் அவங்களுக்கு காசு கொடுத்தேன். ஏன்னா அவ்வளோவா தைச்சிட்டேன். மறுபடியும் போனேன் மாஸ்டர்கிட்ட. அது எனக்கு இது வரல, இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சு அப்படின்னு அவர் கேட்டார். 22 நாளில் கற்றுக்கிட்டேன்னா அப்படித்தான் வரும்னார். 2 மாதமாவது கற்றுக்கணும்னு சொன்னார். சரின்னு விட்டு என் பையன் சின்ன பையன் அவனை தூக்கிக்கிட்டு ஒரு 2 நாள் போனேன். சமாளிக்க முடியல என்னால். அதனால் அவர் பையனை அவர்கிட்டே ஒப்படைச்சிட்டேன். நான் இந்தா உன் வயலை நீயே பார்த்துக்க, என் சம்பாத்தனைக்கு நான் வழி வெளிக்கிறேன்னு நான் கிளம்பிட்டேன். போய் கஷ்டப்பட்டு தச்சுட்டேன். தச்சு பழகி ஐயோ நாக்கில் ஊச்சி குத்திடுச்சே கடவுளே கற்றுக்கிட்டு இன்னைக்கு நான் மாதம் 12,000 ரூபா சம்பாதிக்கிறேன். இங்கே கம்பெனி டிஷர்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். வீட்டில் ஜாக்கெட் தைக்கிறேன். இப்போ அவங்க எங்கிட்ட காசுக்கு நிற்கிறாங்க. எப்படி அதான் பொம்பளையோட வைராக்கியங்கிறது. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எனக்கு ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டேன். எப்பயுமே யாருக்கிட்டையும் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. நம்மளுக்கு 1 ரூபாய்க்கு கூட தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது போனாலும் போயிட்டு போகுது. நம்மக்கிட்ட தொழில் இல்லை. அழகா 4 ஜாக்கெட்டை தைக்கிறோம், வாங்குகிறோம், காசை வாங்குகிறோம். நம்ம செலவு நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம இதுக்கு போய் தேவையில்லாமல் ஒருத்தோட்ட கை நீட்டி நிற்க வாங்கணும். நம்மளை அவங்க கல்யாணம் பண்ணிக்கா அவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோமானே எனக்கு புரியல. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. சந்தையில் மாட்டை விற்கிறவனுக்கு மாடு சொந்தமாகுமா, வாங்குறவனுக்கு சொந்தமாகுமா? வாங்குறவனுக்கு தானே சொந்தமாகும். அப்போ நம்ம நகையெல்லாம் போட்டு சீர்வரிசையெல்லாம் கொண்டுட்டு வரோமே. அப்போ நம்ம அவங்க கொடுத்து தானே நம்ம அவங்கள வாங்கிட்டு வரோம். அப்போ நம்ம தானே அதிகாரம் பண்ணணும். அவங்க எப்படி அதிகாரம் பண்ண முடியும்? இந்த டவுட் எனக்கு கொள்ள நாளாக இருக்குது. டவுட்டை கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க யாருமே. உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கிளியர் பண்ணுறீங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள். மாடு விற்கிறவங்களுக்கு சொந்தமா இல்லை மாடு வாங்குறவங்களுக்கு சொந்தமா? அவரை நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம சும்மா ஒன்றும் விலையில நம்ம அப்பா வீட்டிலேருந்து நமக்கு சீர்வரிசையோடு தானே அனுப்புகிறேன். அப்போ வந்தால் நாற்று மாமியார் போடணும். இதெல்லாம் தேவையா? இப்போ யார் வாங்குறது? எனக்கு இது கிளாரிட்டி மட்டும் எனக்கு கொடுங்க. இது எனக்கு சின்ன இது கொள்ளனால எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நம்ம தான் அவங்கள வாங்கியிருக்கோம். அதாவது நம்ம காசெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவோம். நம்ம நகையெல்லாம் வந்தால் ஒரு புது பொண்ணுவாக இருக்கிற மாதிரி ஒரு 10 நாளைக்கு மேக்கப் போட்டுடுவாங்க. 15 நாள் பிடுங்கிட்டு போய் பேங்கில் வைப்பாங்க. ஆனால் அவங்களேன்னு அதிகாரம் கொடுக்கலாம். ஏன்னா அவன் சம்பாதிக்கிறான், நம்ம சம்பாதிக்கல. அவன் ஆயுஸ் மூட்டை சம்பாதிக்கிறது பூரா நம்ம தான் முதல்ல கொடுத்தாங்க. அப்புறம் என்ன? அப்படி கேட்டோம்னா நிம்புட்டு சோறு திங்கிறீங்காக, சட்டியாக சோறு திங்கிறீங்காக. இதெல்லாம் எந்த ஒரு நாயா? காலையில் எழுந்து காப்பி வைக்கிறோம், நீங்கள் படுத்த படுக்கையில் எடுத்து வைக்கிறோம், சோறாக்கிறது, குழம்பு வைக்கிறோம், உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறான். அப்புறம் என்ன பண்ணுறான்? ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கட்டுறான், லஞ்ச் பாக்ஸ் கட்டுறான். வாட்டர் பேட்டில் சளி பிடிச்சிச்சுன்னா, காய்ச்சடிச்சிச்சுன்னா வாட்டர் பேட்டில் சுடு தண்ணி வாச்சு பாக்ஸில் கூட வச்சு விட்றான். சோறுங்க எதுக்கு பிளேட்டில் வேறு சோறு வைக்கணும். இவங்களுக்கு தாளிச்ச சோறு தனியாக, திங்கிறதுக்கு தனியாக எடுத்து வைக்கணும். அதுவும் இல்லாமல் உங்களை கொண்டு போய் நான் வலது கையில் ஒரு லக்கம், இடது கை ஒரு லக்கம், ஆளுக்கு ஒரு மூலையில் இருப்பீங்க. நீங்கள் உங்களை நான் கொண்டு வந்து நான் எல்லாத்தையும் செஞ்சு உங்களை கொண்டு வந்து நான் ட்ராப் பண்ணிட்டு வந்து எவ்வளோ அழுத்து போக தெரியுமா? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். உங்களை ட்ராப் பண்ண 1 மணி நேரம் ஆகுது எனக்கு. அவங்களாட்டி எத்தனை மேடு குழியில் தாங்கணும், எத்தனை பேர்த்த நான் தாண்ட வேண்டியது, பஸ்ஸுக்குள்ளே போகணும், காருக்குள்ளே போகணும். அப்போ என்னை பார்த்தா நான் கிருவா சேர்க்கணும். What bro? It's very wrong bro. It's very wrong. ஒரு நாளைக்கு போய் தான் பார்க்கணும். இவங்க இப்போ நம்ம செய்கிற வேலையில இவங்களை செய்ய சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் உன் வேலை, அதுக்கு தானே உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு டைலாக் வேற அடிப்பாங்க. பேசாட்டுக்கு நம்ம ஊரில் நம்மகிட்ட கொடுத்துட்டா நம்ம அப்படி விடுக்கே போயிடலாங்க. வேண்டாம், இவங்க சங்காத்தமே வேண்டாம். நானும் கேட்டு பார்த்துட்டு அழுத்து போயிட்டேன். இந்த 20 வருஷமா படுத்துக்குவா, பெட்டில் படுத்துக்கிட்டே தண்ணி கொண்டு வா. எனக்கு இவங்களுக்கு தச்சு கொடுக்கணும், கோட்டை டவுஸோட விட்டுறணும்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு யாருக்கு தெரியாத விஷயம் சொல்லட்டுமா? என் சின்னம்மா என் பேரன்னு சொல்லி நான் தின்னுட்டு வந்து பச்சிக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட கேட்டேன், அவன் தின்னுட்டு வந்துருக்கு. ஆனால் 2 பேருமே தின்ட்டு வருவான். 2 களவாணிகளும் 2 பேருமே தின்ட்டு வருவான். தின்ட்டு வந்து போய் கணக்கு சொல்லுவான். அவரும் நம்பிடுவார். அப்படின்னாலும் தெரியும். நான்
பிடிக்கணும்னு சொல்லி நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாதிரி நடிப்பார். என்ன பண்ணுறது, இன்னைக்கு கட்டிட்டாரு, அடுத்த வேலை சோத்த போடணும்ல, அதுக்காக தலையாட்டி தான் ஆகணும். வேறு வழி இல்லையில அவருக்கு. அதனால் இதுதான் டெய்லி எனக்கு போகிற வேலை. தைக்கிறதும் முடிஞ்சு, என்னோட இது டெய்லி வேலையும் முடிஞ்சிச்சு. தைக்கிறதும் முடிஞ்சுங்க, என் புலம்புலும் முடிஞ்சு. அவ்வளோதான் முடிஞ்சுங்க இன்னைக்கான வீடியோ. அவ்வளோதாங்க, இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எப்படி பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.